அதாவது ஒரு பருவம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு திருமணத்துக்கு தயாராக இருக்கிற பெண்ணை விட இந்த மாதிரி ஒரு சின்ன பெண்ணு எவ்வளோ சுகத்தை கொடுப்பாங்கிறத அதை படிக்க படிக்க வரும்போது நமக்கு வெறியேற்றுக்குது. அந்த உறவை ஜஸ்டிஃபை பண்ணுறது. அந்த நேரத்தில் என்ன மாதிரி வெடலை பருவத்தில் இருந்த எங்களுக்கெல்லாம் வந்து ஓ இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போகிறது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணங்கள் உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சனாதன தர்மம் பெண்ணுங்கிறது ஒரு இடிப்பிறவி நரகத்துக்கு போகிறவா அவள் காலில் போய் ஒரு ஆம்பளை நிற்க உழுவலாமா வெக்கமா இல்லை உனக்கு இந்த சுகத்தை நானே கொடுக்குறேன் என்னத்துக்கு அவகிட்ட போகிறேன் பேச 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 கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அதான் சரி போல இருக்கு. எங்கேயா கூட்டிகிட்டு போவாங்க எதா பண்ணிட்டு போயிட்டு வான்னு பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுக்காரர்கள் அதை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஓகே இதுக்கெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே இந்த விஷயத்தில் வந்து இதுதான் ரூலுன்னு கிடையாது. ஆல் இஸ் ஃபேர் இன் செக்ஸ் அண்ட் வார். சார் வணக்கம். சார் நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க. நம்ம எவ்வளவோ இப்போ நம்ம செய்திகளில் பார்க்குறோம் சிறாருக்கு எதிரான வன்முறைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நாள்தோறும் டேட்டாஸையும் நம்ம பார்க்குறோம், செய்திகள் நாள்தோறும் வந்த ஒன்றமாக இருக்குது. நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர், ப்ராக்டிசிங் டாக்டராக இருக்கீங்க, ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்தவர். அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்று கூறப்படுகிறது. பிடோஃபைல் என்று சொல்லக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அது எப்படி அந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது? இதெல்லாம் வந்து இளம் வயதுக்காரர்களை இது பண்ணுறதுங்கிறது எல்லா காலத்திலுமே உண்டு. எங்கள் காலத்தில் லொலித்தான்னு ஒரு நாவல் வந்து லுலிதா LOLITA ஒரு ரஷ்யன் ஆத்தர் எழுதுது. விளாடிமிர் நபக்கோன்ற ஒருத்தர் எழுதுது. ஓகே அந்த கதையே என்னன்னா 14 வயசு பொண்ணு ஒருத்தி, இவன் 55 வயசு. அந்த அந்த சிறுமியை அவன் எப்படியாவது பலவந்தப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணை வந்து கொஞ்சற மாதிரி பல இடங்களில் கை வைக்கிறது. ஏறத்தாழ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் ஜெயகாந்தை அந்த கிழவனுக்கு பக்கத்தில் இந்த லக்ஷ்மி உட்காந்துருவாங்க அந்த ஹீரோயின் தொடையை தடவிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் ஒரு வக்கரம். அந்த கதையை அன்னைக்கு அந்த நாவல் நம்பர் 2 சேல்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்போ வந்து அதெல்லாம் போடுவாங்க. நம்பர் 2 நிற்கிது. அது வாங்கி படித்தா நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற டைம். அதாவது ஒரு பருவம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு திருமணத்துக்கு தயாராக இருக்கிற பெண்ணை விட இந்த மாதிரி ஒரு சின்ன பெண்ணு எவ்வளோ சுகத்தை கொடுப்பாங்கிறத அதை படிக்க படிக்க வரும்போது நமக்கு வெறியேற்றுக்கிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அதில் அந்த உறவை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அது எப்படி அந்த மேகசின் எப்படி சார் வெளியேற விட்டாங்க? அது வந்து தடை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ளார அது நம்பர் 1 பெஸ்ட் செல்லராக போயிடுச்சு. 2 நாவல் வந்து ஒரே நேரத்தில் ரஷ்யர்களால் எழுதப்பட்டது. இன்னொன்று வந்து டாக்டர் ஜிவாகோ, அது வந்து போரிஸ் பாஸ்டர்நாக்ங்கிறவர் எழுதினார், ரஷ்யன். கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பவர்ஃபுல்லாக இருந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து எழுதப்பட்ட புத்தகம் டாக்டர் ஜிவாகோ. அது சினிமாவை எடுத்து விட்டாங்க. பெஸ்ட்டு ஃபில்ம்னு ஆஸ்கார் அவார்டெல்லாம் வந்துச்சு. ரொம்ப ஒரு 6 மாதம் 25 வாரம் ஓடிச்சு அந்த படம். ஆனந்த் தியேட்டரில் ஓடிச்சு. அவ்வளோ நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண படம் தான். அது சாதாரண கதை தான். கம்யூனிஸ்ட் எதிர்ப்புங்கிறதுனாலே அதை கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் 2 ரஷ்ய எழுத்தாளர்கள் ஆங்கில நாவல் உலகத்தையே புரட்டி போட்டாங்க. பெஸ்ட் செல்லர் டாக்டர் ஜிவாகோ அண்ட் லொலிதா மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே வித்தாங்க. அந்த டைமில் அந்த புக்கை படித்தா நடுமத்தில் வந்து தடை பண்ணுறதுக்கு இதாகிடுச்சுன்னு எல்லாம் மறைச்சி வச்சாங்க. அந்த மறைச்சி வச்ச நேரத்தில் தான் நான் ஒரு பெரிய எனக்கு உறவுக்காரர் ஒருத்தர் வச்சு தான் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படித்தேன். படித்தபோது அதில் அந்த ஒரு பருவம் வர ஒரு சின்ன பெண்ணை வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது என்னென்ன சுகம் வருதுன்னு அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்காரு. அந்த நேரத்தில் என்ன மாதிரி வெடலை பருவத்தில் இருந்த எங்களுக்கெல்லாம் வந்து ஓ இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போகிறது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணங்கள் உண்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஒரு மனநோயா சார்? அது மனநோயின்னு சொல்லலாம். அவங்கள கேட்டால் நீ ஏன்டா கிளவிக்கிட்ட போகிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது ஹோமோசெக்ஷுவல்ஸ் இருக்காங்க, தன்னின சேர்க்கையாளர். ஏப்பா ஒரு பெண்ணு ஒருத்தி இவ்வளோ அழகாக இருக்கும்போது அவளை விட்டுட்டு ஒரு ஆணுக்கிட்ட போறிய. ஏன்னா அவங்களுக்கு நான் டாக்டர்,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சனாதன தர்மம், பெண்ணுங்கிறது ஒரு இடிப்பிறவி, நரகத்துக்கு போகிறவா, அவள் காலில் போய் ஒரு ஆம்பளை நீ உழுவலாமா, வெக்கமா இல்லை உனக்கு, இந்த சுகத்தை நானே கொடுக்குறேன், என்னத்துக்கு அவகிட்ட போகிறேன். பேச 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 கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அதான் சரி போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு என்னையே மாற்ற ஆரம்பிச்சாங்க. இல்லை அந்த அளவுக்கு வேதம் வந்து மூளையை மழுங்கடிக்க வைக்குதா? ஆமாம், உங்களை தயார் பண்ணுறாங்க. பட் அது ஏன் அது வருதுன்னாக்கா, சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் குழந்தைகள் இருக்காது, இந்த பசங்களை வந்து பெண் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு குழந்தையாக இருக்கும்போது பெண் ட்ரெஸ்ஸில் எல்லாம் போட்டு அனுப்புவாங்க. அது மாதிரி போட போட இது பண்ணும்போது அந்த ஒரு 4-5 வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறக்கிற ஊரில் அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு தன்னை பெண்ணாக நினச்சிக்கிட்டு போயிடும். ஆண்களோடவே வரமாட்டாங்க. நாங்கள் டாக்டர்ஸ் இது பண்ணாக்க எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து அட்மிட் ஆகும்போது ஃபீமேல் சைடில் போடுங்க சார், லேடிஸ் வார்டில் போடுங்கன்னுவாங்க. நாங்கள் இதுக்காக இவனுங்களுக்குன்னு தனியாக ஒரு வார்டை இது பண்ணோம். பாத்ரூம் கீத்ரூம் எல்லாமே அவங்களுக்கு டாய்லெட்டெல்லாம் தனியாக. பேசும்போது பார்த்தீங்கன்னா பொம்பளை கெட்டா, அதாவது சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸு, அந்த பொண்ணு பேரை மறந்துடுறாங்க, அவன் பேரை மறந்துட்டேன், ரெகுலராக வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளாரே அந்த கேம்பஸ்லேயே அந்த அளவுக்கு அழகான ஒரு ஆளை பார்க்க முடியாது. பொட்டவை கட்டிக்கிட்டு அது வருவா, அப்படி சும்மா இருக்க மாட்டேன். அப்படி சார் காஃபி குடிக்க போகலாம், நானும் சும்மா இருக்கிறது இல்லை, கூட்டிக்கிட்டு கேன்டீனுக்கு போவேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் இந்த கோடி, கேன்டீன் அந்த கோடி 1.5 கிலோமீட்டர் நடக்கணும், அவ்வளோ தூரம் இருக்குது, ஒரு 3/4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அங்கே போய் காஃபி குடிக்கிட்டு போவேன். போகிற வழியெல்லாம் என்கிட்ட பேசாதவங்க கூட நின்று பேசி போவான், இவனுக்காக. அந்த அளவுக்கு அட்ராக்டிவ். காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனை அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், டாக்டராக இருந்தார். ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் போய் ஒரு தடவை எங்கள் அண்ணன்கிட்ட, தம்பி யாரோ ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவர் அப்போ நான் கல்யாணம் ஆகிடுச்சு, என்னங்க இப்படி நடக்குது. எங்கள் அண்ணனுக்கு என்னடா இது, உடனே தேடிட்டு வந்து பார்த்தா கேன்டீனில் பொண்ணோட உட்காந்துட்டு குர்ருன்னு கோவக்காரர், சரியான ரொம்ப கோவக்காரர். போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் தனியாக, நான் எங்கள் மூத்த அண்ணனோட இருந்தேன், அந்த வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் பெரிய அண்ணன்கிட்ட பொண்டாட்டி துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு போய் வீட்டிலே உடைச்சாரா, வீட்டுக்கே வந்துட்டு. ஐயோ, வீட்டுக்கு வந்து பெரிய செய்தெல்லாம் நடந்து, அப்புறம் அந்த ஆளையை கூப்பிட்டு அதை ஆம்பளைன்னு காட்டி, அந்த நேரத்தில் தினமணி கதிரனுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியர் அங்கே இருந்தார். இவ்வளோ அழகாக இருக்குது, அட்டைப்பட கட்டுரையாக வந்து அந்த அளவுக்கு இப்போ அவங்க அழகாக இருப்பாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஓகே ஓகே. அப்போல்லாம் பார்க்கும்போது எதுக்கிட்டா பொண்ணுக்கிட்ட அலையணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்துருக்கு. நானே அந்த மாதிரி தடுமாறி இருக்கு. இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. நீங்கள் புராணத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து அஞ்ஞாதவாசத்தில் பிருகண்டலைங்கிற பேரில் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக தான் நடனம் கற்றுக் கொடுக்குறான், பெண்ணுக்கு டான்ஸ் ஆட கற்றுக் கொடுக்குறான். பல சமயங்களில் வந்து கிருஷ்ணனையே வந்து டிரான்ஸ்ஜெண்டராக தான் சொல்கிறான். அதனால தான் அவங்களுடைய கடவுளில் வந்து கிருஷ்ணன் முக்கியம். ஓகே, கூத்தாண்டார் கோயிலில் வந்து ஒரு விழா வந்து கிருஷ்ணனுக்கு எடுக்கிறாங்க. கிருஷ்ணனை வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டராக தான் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 30,000 கோபியர்கள், பாமா ருக்மணி 2 பொண்டாட்டி, ராதான்னு ஒரு கள்ளக்காதலி, இவ்வளவு பேர் இருந்து ஒரு குழந்தை பிக்கல, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறார். ஓகே, பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா பெண் மாதிரியே இருக்கும். நடனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ண வேடம் போடுறவங்களாம் பெண்கள் தான் வந்து கிருஷ்ணனா டான்ஸ் போடுவாங்க. லலிதா பத்மினி இதில் வந்து கிருஷ்ணலீலா டான்ஸ் போடுவாங்க, பத்மினி தான் கிருஷ்ணனா போடுவாங்க, லலிதா ராதையாவோ யாரோ ஒரு. அந்த கிருஷ்ண வேடம் வந்து பெண்ணுக்கு போட்டாக்கா அவ்வளோ பொருந்தும். ஆக கிருஷ்ணனே அவங்க வந்து தன்னுடைய கடவுளாக கும்பிட்றாங்க. இந்த சிறுவர்களை இது பண்ணுறதெல்லாம் வந்து எல்லா காலத்திலுமே உள்ள. ஓகே ஓகே, அது அந்த வக்கரங்கிறது சின்ன சின்ன குழந்தைகளை இது பண்ணவங்களாம் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? சைல்டு அப்யூஸுங்கிறது ரொம்ப கம்மி. அதான் சார், இப்போ டேட்டாஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தனியார் நாளிதழில் வந்த டேட்டா இப்போ சிறார் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பில் 65% சிறுமி, 35% சிறார்கள், அதாவது ஆண் குழந்தைகளும் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு. ஆண் குழந்தைகள் எப்படி சார் வந்து அவங்களும் பாதிக்கப்படுறாங்கிறது பொழுது குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நமக்கு ஒரு பெற்றோர்கள் வந்து ரொம்ப அச்சம் இருக்கும்போது அதெல்லாம் நடக்காதுங்க. எங்கேயோ கூட்டிகிட்டு போவாங்க, எதாவது பண்ணிட்டு வந்துடுவாங்க, போயிட்டு வான்னு வைங்க. பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுக்காரர்கள் அதை பண்ணிவிடுவாங்க, அதெல்லாமே இருக்கு. ஓகே ஓகே.
இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தானா? சைக்கலாஜிக்கல் தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்கள கேட்டால் நாங்கள் தான் நார்மல், நீங்கள் தான்டா சைக்கலாஜிக்கல் இருக்கிறாங்க. இது இயற்கைக்கு ஒரு முரணான, ஒரு குழந்தை கண்டால் அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. அதையும் மீறி வருதுன்னா அது வந்து நிச்சயமா உடல் ரீதியான மாற்றம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் அதுதான் பண்ணுது. கண்ணுக்குட்டியோட பசு காளமாடு இது பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, இந்த விஷயத்தில் வந்து இதுதான் ரூலுன்னு கிடையாது. ஆல் இஸ் ஃபேர் இன் செக்ஸ் அண்ட் வார் அப்படிங்கிற பலமுறை சொல்லியிருக்காங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இந்த மாதிரியான செய்திகள்லாம் அதிகமாக வரும்பொழுது சிறார்கள் குறிப்பாக பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்குமே இப்படி வருது, டேட்டாஸ்லாம் வருது. இவர்களை வளர்ப்பது யார்கிட்டலாம் பழங்க விடணும், அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பயமுறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்து பெற்றோர்களுக்கு ஏற்படுது. குழந்தைகளே யாரெல்லாம் வந்து பழக விடணும், ஒரு 6 ஏஜ் ஒரு 10 ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து அந்நியர்கள்ட்டலாம் பெருசாக பழக வைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி அம்மா அப்பா அதோட முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது சரியான அணுகுமுறையா? வேற என்ன பண்ண முடியாது, பாதுகாக்கத்தான் முடியும். அதே மாரி நடக்கிறது தவிர்க்க முடியாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற சந்தர்ப்பங்களை இப்போ நம்ம நிறைய கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து படிக்கக்கூடாது, சனாதனம் அப்படி தான் வச்சிருந்தது. பெண்கள் படித்தாகணுங்கிறது நீதி கட்சி வர்றவர்னு பெண்களை படிக்க விடலையே. நாம் என்ன மாதிரி இருந்தோம்னா, 1810 ஒரு சங்க இலக்கியம் இருக்குது, சேரர்களை பற்றியது. அதில் ஒரு சேரனை பற்றி எழுதினவங்க வந்து காக்கை பாடினியாருங்க. அவங்க காக்கை பாடினியார் ஔவையாரை பற்றி 1000 கதை சொல்கிறீங்க. காக்கை பாடினார் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுங்களா? அந்த சேரன் ஒரு நடனம் அங்கேயோட சுற்றுறான். நம்ம சொல்லுது, இன்னொரு தடவை அந்த பொண்ணோட பார்த்தாக்கா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பயந்துடுறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அரசவை புலவராக இருக்காங்க காக்கை பாடினியார். பெண்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ண ஒரு 1810 ஒரு 10 வந்து எழுதுனது காக்கை பாடினியார். அவ்வளோ தூரத்துக்கு பெண் சுதந்திரம் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். மலைமானுக்கும் அதிகமானுக்கும் நடக்கிற சண்டையை வந்து ஔவையார் நிறுத்துறாங்க. சொன்ன பேச்சை கேட்டுக்கிறாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு நம்ம வந்து உரிமை கொடுத்துருக்கோம். அங்கே வந்து இந்த சனாதன 7ஆம் நூற்றாண்டில் வந்த சனாதன பெண்களை வந்து அடிமையாக்கிச்சு. பெண்களை வந்து கம்ப்ளீட்டாக அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி நிறுத்திவிட்டாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு பனகல் ராஜா வந்து சீஃப் மினிஸ்டராக ஆன பிறகு தானுங்களை பெண்களுக்கு படிப்பு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா மதிய உணவு உனக்கு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி படிக்க வச்சாங்க. பெண்களை படிக்க வச்சாங்க, பெண் உரிமை வந்தது. அதான் எல்லாத்த விட ஒரு பெரிய இது என்னன்னாக்கா, இந்தியா வந்து குடியரசாக மாறின போது நேரு செஞ்ச பெரிய புரட்சி என்னன்னா, 21 வயதுக்கு வந்த ஆண் பெண் இருவருக்கும் ஓட்டு. ஆண் பெண் இருவருக்கும். பெண்களுக்கு ஓட்டுரிமைக்கு வந்து ஸ்வீடனில் இப்போ தாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. பெண்கள் அங்கே முதலமைச்சராக வர முடியாது, அரசியலில் நிற்க முடியாது. ஸ்வீடன் ஐரோப்பியாவிலே கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு ராஜவம்சத்தில் வந்து ராணியாக வரக்கூடாதுங்கிற இது வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன ஆதாரம்னா, நீங்கள் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுக்கு இப்போ ஆண் வாரிசு இல்லை. அவருடைய மகள் குந்தவி வந்து ஒரு வேங்கிய நாட்டை சேர்ந்த விமலாயத்தனை கிடையாது. விமலாயத்தினுடைய வாரிசாக வந்த குலோத்துங்கம் தான் பெரிய இது. பெண்களுக்கு வந்து அரசுரிமை கிடையாதுங்கிறது வந்து இங்கிலாந்து நாட்டில் ரொம்ப நாள் இருந்து அப்புறம் அதை எடுத்தாங்க. பல நாடுகளில் வந்து பெண்களுக்கு அரசுரிமை கிடையாது, வாக்குரிமையும் கிடையாது. உதாரணம் எடுத்துக்க ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், இந்த மாதிரி நாடுகள்லாம் பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. எல்லாம் வந்து இந்தியாங்கிறது ஒரு பிற்போக்கான ஒரு நாட்டில் அனைவருக்கும் வாக்குரிமைன்னு சொன்னது நேரு தான் சொன்னார். ஓகே, அந்த அளவுக்கு முற்போக்க சிந்திச்சு அப்பவே நடைமுறைப்படுத்திருக்காரு. பெரிய முற்போக்குவாதி. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது கூட எப்படி சட்டம்னாக்கா, சொந்த வீடு இருக்கணும், இல்லாட்டி வருமான வரி கட்டணும், அவங்களுக்கு தான் வாக்குரிமை. எல்லாத்துக்கும் வாக்குரிமை இல்லை, அவங்க தான் ஓட்டு போட முடியும். ஓகே, நேரு வந்தபோது அப்படிதான் என்ன நினைச்சாங்கன்னா, நேரு சர்வாதிகாரியாக மாறுவார்லாம் எதிர்பார்த்தாங்க. மிகப்பெரிய ஜனநாயகவாதியா வந்து 21 வயது ஆன ஆண் பெண் எல்லாத்துக்கும் உயிரோடு இருந்தால் ஓட்டு. நிச்சயமா சார், இந்த சிறாருக்கு எதிரான இந்த வன்முறைகள் இது சம்பந்தமாக ஆஸ் அ டாக்டராக நீங்கள் பல விஷயங்களை வந்து எங்கள் நேரில் பகிர்ந்தீங்க. மிக நன்றிகள் சார். நமது
நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.